ஹலோ ஹாய், வெல்கம் டு கரியாலா டாக்கீஸ். நம்ம சேனல்ல ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் சிஜி அண்ட் டிஏஜிங்கை பற்றி விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்கன்றதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் அது. அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து சில கருத்துக்கள் வந்தது. அந்த கருத்துக்களுக்கு இணங்க சிலரின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம அந்த வீடியோவை ரிமூவ் பண்றோம். இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாவிலேயே டாப் ஹீரோவாக இருக்கிற மிஸ்டர் அஜித் குமார் அவருடைய படம் இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ்காரன் அன்னைக்கு மதியமே வந்து ஃபுல் ஹெச்டி பிரிண்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கான். பசங்கள்லாம் காமிக்கிறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது வந்து தேட்டர் பிரிண்டே கிடையாது, தேட்டர்ல வீடியோ பண்ண திருட்டு விசிடியே கிடையாது. அது எங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு போன அரைங்குறையமா இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து போன ஃபிலிம் ரெஃபரன்ஸ் தான் அது. ஓகேங்களா? அதவே அவன் தைரியமா அவ்வளவு தூரம் நெட்ல அப்லோட் பண்ணியிருக்கான். அதுல நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகாம கூட இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சிஜி, இப்படி ஒரு வீடியோ அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அவன் எப்படி அப்லோட் பண்ணான்னு தெரியல. அதை அவங்க எல்லாம் ஏன் இன்னும் கண்டுக்காம இருக்காங்கன்னு தெரியல. இல்லை ஸ்டெப் எடுத்துக்காங்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கவனிச்சு அந்த மாதிரி ஆட்களை சொல்லி அந்த வீடியோலாம் அவங்க டெலிட் பண்ண சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சினிமாவுக்கு அதை விடவும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுது. யோசிச்சு பாருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லா பெரிய படங்களுடைய விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன்ஸ் எல்லாம் நெட்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும், டோலிவுட், கோலிவுட் எல்லாத்தோட பிரேக் டவுன்ஸும் பெரிய படங்கள்லாம் இருந்தா அதை கண்டிப்பா பிரேக் டவுன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே பாக்குறாங்க, அதை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்தியன் சினிமாலையும் இவ்வளவு தூரம் டெக்னிக்கலா அச்சீவ் பண்ணிருக்கோன்ற விஷயத்த ப்ரொடக்ஷன் சைடே ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நாம இங்க சவுத்ல இருக்கிற பெரிய ஆக்டர்ஸை பத்தி சில விஷயங்களை சிஜில இருந்து வெளியில சொல்றப்ப நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து சின்ன வயசுல வந்து என்ன பண்ணிருப்போம், ஃபர்ஸ்ட் சிஜினா வந்து நம்ம எப்போ வாய போகிறது பார்த்துருப்போம் ஹாலிவுட் படத்துல இருந்து. இல்லை ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கிற இந்தியன் சினிமா இந்த மாதிரி படங்கள்ல இருக்கிற சிஜியை பார்த்து இந்த மாதிரி சிஜி பண்ணிட்டாங்கன்னு பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு சில படங்களை பத்தி தான் இப்போ நம்ம ஜஸ்ட் சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம். ஓகே, எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஜினாலே ஃபர்ஸ்ட் யாவது வர்றது டுயல் ரோல் தான். ஹாலிவுட்ல வில் ஸ்மித் நடிச்ச ஜெமினி மேன் அப்படின்ற படம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சிஜில செம்ம நேம் ஆன படம். இன்னைக்கும் டிஏஜின்னு சொல்லி யூடியூப்ல போய் அடிச்சீங்கன்னா அந்த படம் தான் டாப்ல வந்து நிற்கும். ஏன்னா அவ்வளவு பக்காவா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை தரமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய படங்கள் ஹாலிவுட்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் இவங்க பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு. அவங்களாம் அப்பயே வந்து பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. நம்ம இப்பதான் கால் எடுத்தே அதில் வைக்கிறோம். பட் நம்ம பாலிவுட்லயும் பாத்தீங்கன்னா 2016 வெளிவந்த ஷாருக் கான் நடிச்ச ஃபேன் அப்படின்ற ஒரு படம் இன்னைக்கு நெட்ல இருக்கு, போய் பாருங்க. விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன்ஸ் அதுல இருக்கும். அதை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு டிஏஜிங்க பத்தின ஒரு நல்ல நாலேஜ் ஒன்று வரும். மல்டிமீடியா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சிஜியை பத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல கத்துக்கிற ஜூனியர்ஸ் எல்லாருமே போய் அந்த ஃபேன் படத்தோட மேக்கிங்க பாருங்க. அவங்க ஷூட் பண்ண விதமும் சரி, சிஜி பண்ண விதமும் சரி, பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்கும். இதெல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஷாருக் கான் அவர்கள் வந்து ஒரு பெரிய டாப் ஹீரோ. அவருக்கு எந்த அளவுக்கு சிஜி நாலேஜ் இருந்தா அவரு சிஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ஸ்டுடியோவை வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாரு. சொல்லுங்க, அந்த ஸ்டுடியோவில் அவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் டிஏஜிங்க்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. கிராஃபிக்ஸ்னா என்னன்னா ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இந்த 2